சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் என் தமிழ் உறவுகளே. கற்றுணை பூட்டியோர் கடலினீர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்னும் பதிகத்தை பாடி கல்லை தெப்பமாக மாற்றிய திருநாவுக்கரசு என்று அழைக்கப்படும் அப்பர் கரையேறி எடுத்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த அப்பர்? அவரை ஏன் கடலில் தூக்கி போட்டாங்க? கல் எப்படி தெப்பமாக மாறுச்சு? எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் குடமுழுக்கின் பொழுது நடந்த சிறப்பு நிகழ்ச்சிகளையும் சிவத்தாண்டவ நிகழ்ச்சிகளையும் இந்த பதிவின் இறுதியில் சேர்த்துருக்கோம். அதையும் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கோவில் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வண்டிப்பாளையம் என்னும் ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. கோவிலுக்கு போகிறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் அப்பர். அப்பர் கடலூர் மாவட்டத்தில் திருவாமூரில் தான் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார். அப்பர் சைவ சமயத்தை சார்ந்தவர். ஆனால் இளமையிலேயே சைவ சமயத்தை விட்டு சமண சமயம் போய் சேர்ந்துடுறாரு. சமண சமயம் சேர்ந்து பல கலை நூல்களையும் கற்றார். தர்மசேனர் என பட்டமும் பெற்றார். ஒரு முறை சூளை நோயால் மிகவும் அவதிப்பட்டார். அப்பொழுது தமக்கையார் திலகவதியார் திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரை வணங்கும்படி சொல்கிறாங்க. திலகவதியாரின் சொல்லுக்கிணங்க திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரை வணங்கி சூளை நோயும் அவருக்கு குணமாகுது. அதிலிருந்து சிவபக்தராகவும் மாறிடுறாரு. சமண சமயத்தை விட்டு சைவ சமயம் சார்ந்ததற்காக மகேந்திரவர்ம பல்லவன் இவருக்கு பயங்கரமான துன்பங்களை எல்லாமே கொடுக்குறாரு. இங்கே நம்ம அப்பரை தரிசனம் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி துன்பங்களை எல்லாமே கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலவாசலில் இடுறது, விஷ உணவை கொடுத்து சாப்பிட சொல்கிறது, யானையின் காலால் மிதிக்க வைக்கிறது, இது போன்ற பல துன்பங்களை எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் சிவனருளால் திருநாவுக்கரசர் உயிர் தப்பினார். கடைசியாக அவரை கல்லில் கட்டி கடலில் வீச ஆணையிட்டார் மகேந்திரவர்ம பல்லவன். மனம் கலங்காத நாவுக்கரசர் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே எனும் பாடலை பாடினார். உடனே கல் தெப்பமாக மாறி இந்த இடத்துல தான் கரை சேர்ந்தது. அதனால தான் இந்த ஊருடைய பெயரும் கரையேற விட்ட குப்பம் என்றும் அழைக்கப்படுது. இந்த இடத்துல கரையேறி இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பாடலீஸ்வரர் கோவிலில் போயிட்டு சிவபெருமானை வணங்குறாரு. அந்த பாடலீஸ்வரர் கோவிலையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. திருநாவுக்கரசரை யானையை விட்டு மிதிக்க விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காட்சியை ரொம்பவே அழகாக சிற்பமாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. அப்பர் அடிகள் சூளை நோய் நீங்க திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரை வணங்கினார். அந்த கோவிலையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. இந்த கோவில் புதிதாக கட்டப்பட்ட கோவில். இதுக்கு முன்னாடி இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிற திருக்குளம் மட்டும்தான் இருந்தது. கல் தெப்பமாக மாறியதை காட்சிப்படுத்தும் விதமாக இங்கே திருக்குளத்தில் அப்பரின் சிற்பம் இருக்கு பாருங்க. இப்போ இந்த கோவில் குடமுழுக்கின் பொழுது நடந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம்.